தமிழ்நாட்டு அரசியல் களம் சூடுபிடித்திருக்கும் இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கை மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. குறிப்பாக 3 கட்டங்களாக வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் தற்பொழுது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் என்பது மக்களிடையே மிகுந்த வரவேற்பினை பெற்றுள்ளது. அதனை திரு எடப்பாடி அவர்கள் அறிவிக்கும்போது ஆரவாரத்துடன் பொதுமக்களும் கட்சி தொண்டர்களும் வரவேற்றார்கள். அதிமுக கூட்டணிக்கு தேர்தல் அறிக்கை ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுக்கும் பட்சத்தில் திமுக தலைமையிலான கட்சிக்குள் கூட்டணி விரிசல் ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. மதிமுகவுக்கு தொகுதி ஒதுக்க திமுகவினரே எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் செய்திகள் கசிகிறது. இன்னொரு பக்கம் காங்கிரசுடைய பலத்தை தமிழக வெற்றி கழகம் அங்கீகரிப்பதனால் காங்கிரஸ் வேறு ஒரு ரூட்டை பிடிக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. மற்றொரு கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ 12 தொகுதிகள் குறையாமல் கேட்பதனால் அதுவும் இழுபறியில் நீடிக்கிறது. இப்படி ஒவ்வொரு கட்சியும் அதிக சீட்டுகளை கேட்பதனால் திமுக தனது கூட்டணி கட்சியினுடன் இடங்களை பகிர்ந்தளிப்பதில் இன்னும் சிக்கல் நீடித்து கொண்டே இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்துடன் பேசிக்கொண்டிருப்பதாக தமிழக தேர்தல் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் சமீபத்தில் பேட்டியில் தெரிவித்தார். ஆகவே கூட்டணியில் உறுதியாக இருந்து வெற்றிகரமாக அதிமுக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கும் அதே சூழ்நிலையில் திமுக இன்னும் கூட்டணி எந்த கட்சியுடன் உறுதியுடன் பேச முடியவில்லை என்பதுதான் தற்பொழுதைய கள நிலவரமாக இருக்கிறது.